இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் போற்றப்பட்ட சினிமாவில் இயக்குனராக ஒரு புதிய வரலாற்றை, புதிய சகாப்தத்தை, புதிய சரித்திரத்தை, ஒரு புதிய உச்சத்தை தொட்டவர் பாரதி ராஜா அவர்கள். மாட மாளிகையில் சொல்லப்பட்ட கதைகளை கிராமத்து மரத்தடிகளுக்கு கொண்டு போய், ஓலை குடிசைகளுக்கு கொண்டு போய் அற்புதமான திரை காவியங்களை உருவாக்கிய மாபெரும் மேதை. நூற்றுக்கணக்கான இளம் இயக்குநர்களை, கதாநாயகர்களை, நடிகர் நடிகைகளை புதிதாக கண்டறிந்து அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவருடைய திறமையை வளர்த்து அடையாளம் காட்டி மாபெரும் இயக்குநர்களாக, நட்சத்திரங்களாக தமிழ் திரையுலகிலே உலக விட்ட பெருமைக்குரிய பிதாமகன். தமிழ் சினிமாவின் இமயம் சரிந்தது தமிழ் சினிமா உலகிற்கு மாபெரும் இழப்பாகும். பாரதிராஜா அவர்களை இழந்து வாடுகிற திரையுலகத்தினர், அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்து, அவர் மறைந்தாலும் அவர் இயக்கிய ஒவ்வொரு திரைப்படமும் அவருடைய புகழ் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவருடைய புகழ் பாடும். அவருடைய பெருமைகளும் புகழும் சிறப்பும் என்றென்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களிலே நிலைத்து நிற்கும். அமரர் பாரதிராஜா அவருடைய புகழ் வாழ்க. அவர்களுடைய மறைவு தமிழ் திரை உலகத்துக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு பேரிழப்பாகும். ஒரு கிராம சூழ்நிலையில வளர்ந்த அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளதான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில இன்னைக்கு இளம் இயக்குநர்கள்லாம் அதை கடைபிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வைத்து, அன்னாரது உயிர் நம்மளுடைய அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலையும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வந்த இறைவன் வேண்டும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகிற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பெற்றவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜா வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனா வச்சிருக்கிறது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின். அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களாம் தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து
அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள் இதுதான் நாங்கள் பேசுகிறோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு. என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டி. இப்படி நடிப்புக்கு திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை குடும்பத்தில் இருக்கும் திரைத்துறையினர் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும். அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும். அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் காவிரி உரிமை மீட்பு போராட்ட களத்தில் எங்களோடு இணைந்து போராட்ட களம் கண்டவர். காவிரி உரிமைக்கான இறுதிகட்டமான போராட்டம் தீவிரமடைந்த போது கிரிக்கெட் போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற போராட்டம் சென்னை அண்ணா சிலை அருகில் தீவிரமடைந்தது. அந்த நிலையில் அவர் 4 மணி நேரம் எங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கிரிக்கெட் போட்டியையே ரத்து செய்ய வைப்பதற்கான காரணகர்த்தாவாக அடிப்படையாக விளங்கியவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். தொடர்ந்து கவர்னராக பன்வாரிலால் புரோஹித் இருந்தபோது காவிரி பிரச்சனை தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது கர்நாடகாவை சேர்ந்தவரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைவேந்தராக நியமித்ததை எதிர்த்து தீவிரமான போராட்டம் தீவிரமடைந்தது. அன்றைய தினம் ஆளுநரை நேரடியாக எங்களோடு சந்தித்து ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கர்நாடகாவை சார்ந்தவரை காவிரி பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிற போது அவரை வேந்தராக நியமித்தது தவறானது, இதனால் தமிழ்நாட்டில் ஒற்றுமை சீர்குலைந்திருக்கிறது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமான கடிதத்தை ஆளுநரிடமே கொடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தவர். எந்த சலனமும் இல்லாமல் சமரசமின்றி அவர் போராட்ட களங்கண்டவர். கிராமிய வாழ்க்கை முறையை, வேளாண்மையை திரைப்படமாக காண்பித்தவர். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பேரன்பை கொண்டவர். தமிழக உரிமை போராட்ட களத்தில் சமரசமின்றி போராடிய நமது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைவு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருக்கு தமிழ்நாடு அரசு மரியாதையோடு இறுதி நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பது மிகுந்த தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஒரு போராளிக்கு, ஒரு இயக்குனருக்கு அரசு மரியாதை அளிப்பதை வரவேற்கிறோம். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.